அப்போ முஸ்தஅலியாவை பத்தி பேசிட்டோம். அப்படி தானங்க. மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 7. அந்த 7ல எத்தனை சொல்லியிருக்கான்? 3. கம்மியான பாதியை சொல்லியிருக்கிறான். ரைட்டுங்களாங்க. ஒமினல் பவாக்கில் முன் ஹஃபிபத்தி, ஒமினல் கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எஞ்சியவைகள் இருந்தும் நிஸ்வஹா அதில் பாதியை என்ன செஞ்சிருக்கிறான்? சொல்லியிருக்கிறான். விளங்குதப்பா? கீழ் முரசிலிருந்து வரக்கூடியது எத்தனை? 7 பைட்னா 7 பைட்னா எத்தனைப்பா? 22 வரும்லப்பா. 7 பைட்னா 22 7 29. மேல் முரசில் வரக்கூடிய எழுத்துக்கள் 7, கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 22. 22ல பாதி எத்தனை? 11 சொல்லுகிறான். சரி, கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்களை எழுதுங்க விரும்புகிறேன். கீழ் முரசு, கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் ஆமா மொத்தம் எத்தனை இருக்கு? 22 இருக்கு. எழுதுங்க விரும்புகிறேன். அலிஃப், 1வது அலிஃப். இப்பா கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 22. இந்த 22 எழுதுங்க. 1வது அலிஃப், 2வது பே. நீ வச்சே பாரு, கரெக்டா வரும் பாரு. அலிஃப் பே. 3வது சே. 3வது என்ன? தே. அப்பா 1வது அலிஃப், 2வது பே, 3வது தே, 3வது என்னது? 4வது சே, 4வது, 5வது ஜீம், 6வது ஹே, 7வது தால், 8வது ரால் புள்ளி உள்ளது, 9வது ரே, 10வது ஜே கீழ்முரசு எழுத்துக்கள், 10வது ஜே, 11வது சீன், 12வது ஷீன் புள்ளி உள்ளது, 12வது ஷீன், 13வது ஐன், 13வது ஐன், 14வது ஃபே. விளங்குதா? விளங்குதப்பா? 14வது ஃபே, 15வது காஃப் புள்ளி இல்லாத காஃப்ல, 15வது கேஃப் புள்ளி இல்லாத காஃப், 16வது லாம், 17வது மீம், 18வது நூன், 19வது வாவு, 20 ஹே, 20வது ஹே, 21வது ஹம்சா, 22வது ஏ. 22 வந்துருச்சுங்க. இந்த 22ல பாதியை சொல்றான். என்ன பாதி? 11. 11 எப்படி எழுது? விளங்குதா? என்னது? நிஸ்பு. 22ல 11 பாதி 11. அலிஃப், 1வது அலிஃப், 2வது ரே, 3வது சீன், 3வது சீன், 4வது ஐன், 4வது, 5வது காஃப். இது சொல்லப்படக்கூடிய எழுத்துக்கள். இதெல்லாம் சூராவுடைய ஆரம்பங்களில் சொல்லப்படக்கூடியது. 6வது லாம், 6வது, 7வது மீம், 8வது நூன், 9வது ஹே, ஹே ஹே குண்டு ஹே, 10வது ஹம்சா, 11வது ஏ. 11 எழுத்து சொல்றான். வந்துருச்சுங்க. அப்போ தம்பி முஸ்தஅலியாவான எழுத்துக்கள் 7, அதை சொல்லிட்டோம். அதுல நிஸ்புல் அக்கல்ல சொல்றான், 3 சொல்றான். 7ல 3 சொல்றான். அடுத்து மேல் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், கீழ் முரசிலிருந்து வரக்கூடிய எழுத்துக்கள் 22. 22ஐயும் நம்ம சொல்லிட்டோம். அதுல 11ஐயும் சொல்லிட்டோம். விளங்குதுங்களா? பார்த்து வைக்கிறது. மினல் பவாக்கில் முன் கஃபிலத்தி, கீழ் முரசில் இருந்து வரக்கூடிய எஞ்சிய எழுத்துக்களில் இருந்தும் நிஸ்வஹா அதில் பாதியை சொல்லுகிறான். 11 எழுத்து. அந்த 11ஐயும் சொல்லிட்டோமா? 22ஐயும் சொல்லி அந்த 22ல பாதி 11ஐயும் சொல்லியாச்சு. கேட்டுதானப்பா? அடுத்து மின் ஹுரூஃபில் பதிலி, பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும். எப்படி? மினல் ஹுரூஃபில் பதிலி, பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும். விளங்குதா? அசித்தத்தை ஷாயிஅத்த,
பிரபல்யமான ஆறு எழுத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் அவைகள்ல பிரபல்யமான 6 எழுத்துக்களை என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். எடுத்துனப்பா ஏன் அர்த்தம் வைக்கிறது விளங்குதா? பகரமா வரும்பா இன்னொரு எழுத்துக்கு மாத்தி சொல்லுவாங்க. அதை இன்னொரு எழுத்துக்கு அது மொத்தம் 11. அது எத்தனை இருக்கு? பகரமா வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 11. அதுல 11 எதை சொல்றான்? பாதியை சொல்லுகிறான். நிஸ்புல் அக்ஸர சொல்றானா? அப்படித்தானே? 11 வந்து 6ங்கிறது நிஸ்புல் அக்ஸர் தானப்பா. விளங்குதா? 11 பாதி 10 தானப்பா. 11 பாதி 10. 10 11 10 வராது. அதுவே நிஸ்புல் அக்ஸர சொல்லிடுறான். கேட்டுக்கலங்க. நான் என்ன சொன்னேன்? 12 5.5 5.5 11 5.5 நான் 12 தவறு. 5.5 சொல்ல முடியாது. அதுவே 6 நிஸ்புல் அக்ஸர சொல்லுகிறான். எடுத்துக்கலங்க. அவன் சொல்லு மினல் ஹுரூஃபில் பதிலி பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் அசித்தத்தை ஷாயிஅத்த பிரபல்யமான 6 சொல்லுகிறான். வஹிய பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் 11 எத்தனை இருக்குங்க? 11 இருக்கும். அலாமா தக்கரவு சீபவைஹி சீபை இமாம் அவர்கள் சொல்லியிருப்பதன் பிரகாரம். அலாமா தக்கரவு சீபவைன்னு என்னங்க? சீபை இமாம் நஹ்வுல முக்கியமான ஆளவங்க. விளங்குதா? அலாமா தக்கரவு சீபவைஹி இலக்கணத்திலே பிரபல்யமான சீபை இமாம் அவர்கள் சொல்வதை போல பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 11. விளங்குதுங்க. வக்தாரகு இந்த 11 என்பதை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்னு ஜின்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை தேர்ந்தெடுக்கிறார்கள். எஜ்மாஉஹா அந்த 11ஐயும் ஒன்று திரட்டும். அஜிது தவைத்து மின்ஹா அஜிது தவைத்து மின்ஹா என்பது ஒன்று திரட்டும். அஜிது தானே இருக்க? அஜிது தவைத்து மின்ஹா எண்ணி பாரு. 11 எழுத்து வருப்பாரு. அஜிது கிள ஹம்சா 1 எழுதுங்க. ஹம்சா 1 ஜீம் 2 தால் 3 தோ 4 வாவு 5 ஏ 6 தே 7 மீம் 8 நூன் 9 ஏ 10 அலிபு 11 வந்துருச்சுங்களா? இதெல்லாம் ஜாயிதாக்கு பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். இதெல்லாம் என்னது? பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள். எஜ்மாவுகா அந்த 11ஐயும் ஒன்று திரட்டும். பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 11. எஜ்மாவுகா அசீபு இமாம் சொல்வதின் பிரகாரம் இப்னு ஜின்னி ரஹ்மத்துல்லாஹி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. எஜ்மாவுகா இந்த 11ஐயும் ஒன்று திரட்டும். அஜிது தவைத்து மின்ஹா என்பது ஒன்று திரட்டும். அஜித் அல்லது அஜித்த தவைத்து மின்ஹான்னு சொல்லு. அஜித்த நீ முயற்சி செய். தவைத்து மின்ஹா அந்த கிணத்துக்கு நான் சுத்து சோறு கட்டிடுறேன். அஜித்த என்ன அர்த்தம்? நீ முயற்சி செய். ஜித்தன முயற்சி இருந்தனப்பா. அஜித்த நீ முயற்சி செய். அமரு பேரு அஜித்த அஜித்தன்னு சொல்லு. அஜித்த நீ முயற்சி செய்ப்பா. தவைத்து மின்ஹா அந்த கிணத்துக்கு நான் என்ன செஞ்சிடறேன்? சுத்து சோறு கட்டிடுறேன். அந்த கிணத்துக்கு நான் சுத்து சோறு கட்டிடுறேன். அஜித்த நீ முயற்சி செய். இப்போ இந்த 11 சொல்லிட்டு இருக்கிறவங்க இதுல அசித்தத்தை ஷாயிஅத்த பிரபல்யமான 6 சொல்லுகிறான். இது 6 எழுத்து பிரபல்யமானது. அல்லத்தி எஜ்மாவுகா தம்பி அந்த 6ஐயும் ஒன்று திரட்டும். அஹ்தமைன் அஹ்தமைன் என்பது ஒன்று திரட்டும். 2 மலைக்கு பேராது. அஹ்தமைன் என்ன? 2 மலைகளுக்குள்ள பெயர். சரிங்களா? அஹ்தமைன் என்பது ஒன்று. அஹ்தமைன் எண்ணி பாரு. 6 எழுத்து இருக்கு பாரு. ஹம்சா 1 எழுதுங்க. ஹம்சா 1 ஏ 2 தோ 3 மீம் 4 ஏ 5 நூன் 6. இதெல்லாம் பாரமா வரும். பாரமான எழுத்துக்கள். கேட்டீங்களா? அப்போ பாரமா வரக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தான்? 11. அதுல 6 சொல்லுகிறான். ஆனா சிலவங்க பாதுகும் இந்த நஹ்வீன்களிலே சிலர்கள் இன்னும் அந்த நஹ்வீன்களிலே சிலர்கள் அதிகமாக்குகிறார்கள். சபாத்தன் உஹ்ரா இன்னொரு 7 எழுத்தை அதிகமாக்குறார்கள். நீ எத்தனை எழுத்து அதிகமாக்குறாங்களா? 7 எழுத்து அதிகமாக்குறாங்க. எத்தனைப்பா?
11ல 7 அதிகமாக்கினா 18 ஆயிரும். அந்த 18ல பாதியை சொல்றான், 9 சொல்றான். எட்டுக்கலங்க இதான் விளங்குதா? புரியுதா இல்லையா? வக்கது ஜாத பஅதுஹும், இன்னும் அவர்களில் சிலர்கள் அதிகமாக்குகிறார்கள். அந்த 11 ஜாயிதா வரக்கூடிய 11 எழுத்துக்களில் அதிகமாக்குகிறார்கள். சபாத்தன் உஹ்ரா, இன்னொரு 7 அதிகமாக்குகிறார்கள். 11 7 எத்தனை? 18. விளங்குதா? 11 எழுத்து தான் என்ன இருக்குது, விளங்குச்சுங்களேங்க, ஜாயிதாக்கப்படக்கூடியது. இன்னும் சில நவீன அதுதான் சீபு இமாம் சொல்றாங்க, இப்னு ஜின்னி ரஹ்மத்துல்லாஹி தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 7 என்ன செய்யறாங்க, அதிகமாக்குறாங்க. இன்னும் 7 என்ன செய்யறாங்க, ஜாயிதாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் பதில பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில், பகரமாக்கப்படக்கூடிய எழுத்து என்ன, பகரமாக்கப்படக்கூடிய எழுத்து என்னப்பா, அதான் பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 11. இன்னும் 7 சேர்க்கிறாங்க. அது என்னன்னு எழுதிக்கங்க. 1வது லாம், 1வது, 2வது சாது, 2வது சாது, 3வது ஜே, 3வது ஜே, 4வது ஃபே, 5வது ஐன், 5வது என்னது ஐன், 6வது சே, 6வது சே, 7வது பே, 7வது மஸ்முக்கங்கிற இடத்துல பஸ்முக்கங்க வாங்கலாம். மஸ்முக்கங்கிற இடத்துல என்ன செய்வாங்க, பஸ்முக்கம். பேர் என்னப்பா, பஸ்முக்க. மீம் என்னவா மாத்திடுறது, ரைட்டா? இந்த எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்கு, கேளுங்க தம்பி. ஒரு எக்ஸ்ட்ரா 7 ஆக்குறாங்கல்ல, விளங்குதாரு கேட்டேன். அப்போ 11 7 18, 18ல 9 விளங்குச்சா? கேளுங்க, பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஏற்கனவே 11 சொல்லிட்டோம், இன்னொரு 7 சேர்த்தோம்னா 18 ஆயிருது. அது என்ன, முதல் லாம் தானே, லாம் பகரமாக்கப்படும். உதாரணமா உசைலால் இருக்கு, விளங்குதா? இதனுடைய அசல் எப்படி இருந்துச்சா, உசைலான் இருந்துச்சான். எப்படி, உசைலால், உசைலால். இதனுடைய அசல் எப்படி இருந்துச்சு, உசைலான் இருந்துச்சு, நூன் இருந்துச்சு. உசைலான்ல உள்ள நூனை எப்படி மாத்திட்டோம், உசைலால். எப்படி ஆக்கிறோம், நூனை பிடிச்சி லாம் ஆக்குறோம், ரைட்டுங்களா? உசைலால், உசைலான் பிடிச்சி எப்படி ஆக்குறோம், உசைலால் ஆக்குறோம். எடுத்துனப்பா, உசைலால். அதுதான் ஆசால் சொல்றாங்கல்லப்பா, காலை மாலை பில் குதுவி வல் ஆசால், பில் குதுவி ஆசால், ரைட்டா? பில் குதுவி வல் ஆசால் வருதுலப்பா, காலையிலும் மாலையிலும். உசைலால்னா மாலை, அதான் அசல் எப்படிதான் இருந்துச்சான், உசைலான் இருந்துச்சு. உசைலான தான் எப்படி ஆக்கியாச்சு, உசைலால் ஆசால், ரைட்டா? அர்த்தம் வந்துருச்சா? அடுத்து 2வது சாது. எப்படி, சாது. என்னுடைய அசல் எப்படி இருந்துச்சு, சாதா மாத்துவாங்க. இது விளங்குதப்பா, சிராத்து. இதனுடைய அசல் நம்ம ஏற்கனவே ஓய்த்தோம், சிராத்து சீன் இருந்துச்சுன்னு ஓதணும் இல்ல, சிராத்து. ஆமா, சீன் சிராத் என்று இருந்தது, இந்த சீனைத்தான் சாதாக மாத்தி சிராத்துன்னு ஆக்கி இருக்கிறோம், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்து ஜே, ஜேயும் மாற்றப்படும், ஜிராத்துன்னு ஓதலாம். ஓதணும்ல, ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம்னு. ஆமா, ஜிராத். இதுவும் சிராத் என்று இருந்தது. எப்படி, ஜிராத், ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். இதுவும் சிராத் என்று சீன் இருந்துச்சு, சீனைத்தான் ஜேயாக மாற்றி எப்படி சொல்றாங்க, ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். எப்படி, எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான், ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம். அதுக்காக நீ போய் ஓதக்கூடாது, விளங்குதா? சபை கிராத் என்னவோ, எல்லாரும் பிரபல்யமான கிராத் என்னவோ அதுதான் ஓதணும், சிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் தான் ஓதணும். இங்க வாங்க, அப்ப சொல்லுங்க தம்பி, ஜிராத். இதுவும் சிராத் என்று இருந்துச்சு, சீன் தான் இருந்துச்சு, அத சீன ஜேவா மாத்தி என்ன செஞ்சிருவாங்க, ஜிராத் அல்லதீன அன்அம்த அலைஹிம் ஓதுவாங்க, ரைட்டா? 3வது ஃபே, ஜதஃப்.
என்னது விரும்புது எழுத ஜதஃபு. இது ஜதஸ்ன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஜதஸ் என்று இருந்தது. ஜதஸ் என்று இருந்தது. இந்த சேவைத்தான் சேவாக மாத்தி என்ன செஞ்சிட்டாங்க? ஜதஃப்ங்கிறாங்க. ஜதஸ்னா என்ன அர்த்தம்? கபரு. இதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி அப்படிதானங்க வருது. எப்படிங்க வருது? ஒ நுஃபிக ஃபிஸ்ஸூரியா ஒ நுஃபிக ஃபிஸ்ஸூரி இதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் ன்னு சொல்றாங்கல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் யாசீன்ல, நுஃபிக ஃபிஸ்ஸூரி குழலிலே ஊதப்படும். நுஃபிக ஃபிஸ்ஸூரி இதாஹும் அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் மினல் அஜ்தாசி கபர்களில் இருந்து இலா ரப்பிஹிம் தன்னுடைய ரப்பின் பக்கம் யன்சிலூன் யக்ருஜூன பிசுரஅத்தின் அதிவேகமா போவாங்க. குழல்ல ஊதப்பட்டுச்சுன்னா ரெண்டாவது ஊது, முதல் ஊதுல எல்லாரும் மூத்தாயிருவாங்க. ரெண்டாவது ஊதுல எந்திரிச்சு எல்லாரும் எங்க போவாங்க? அல்லாஹ்ட்ட போவாங்க, வேகமா போவாங்க. நுஃபிக பிஸ்ஸூரி இதாஹும் மினல் அஜ்தாசி கபர்களில் இருந்து இலா ரப்பிஹிம் யன்சிலூன் தன்னுடைய ரப்பின் பக்கம் அதிவேகமாக போவாங்க. எத்தனை பார்த்து வைக்கிறது? அது அஜிதாஸை என்ன செய்வாங்களா? அஜிதாஃப்ங்குவாங்க. ஜதஃப் ஜதஃப் இது ஜதஸ் என்று இருந்தது. அந்த சேவை தான் ஃபேயாமாக்கி ஜதஃப்ங்குவாங்க. அஜிதாஃப் கபர்கள் தான் அர்த்தம் இருக்கும். அஜிதாஸ்ங்கிற இடத்துல அஜிதாஃப்னு படிப்பாங்க. விளங்குதா? அந்த ஆயத்தையும் போட்டுக்குங்க. நுஃபிக ஃபிஸ்ஸூரி இதாஹும் மினல் அஜ்தாசி இலா ரப்பிஹிம் யன்சிலூன். குழலிலே ஊதப்படும். இதாகும் அப்பொழுது மக்கள் மினல் அஜ்தாசி கபர்களில் இருந்து இலா ரப்பிஹிம் யன்சிலூன் தன்னுடைய ரப்பின் பக்கம் அது வேகமா போவாங்க. முடிஞ்சா? அஞ்சாவது ஐன். அது இன்னேன்னு இருக்கும். எப்படி? இன்ன இது இன்னேன்னு இருந்துச்சு. அது அம்சாவாக மாத்தி என்னது? அம்சாவை ஐனாக மாத்தி இன்னேங்குவாங்க. இன்ன இன்னலனா லஅஜ்ரன் இன்னலனா லஅஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன் சொன்னாங்களப்பா அந்த சூனியக்காரங்கள்லாம் ஃபிரௌன்ட்ட. இன்னலனா அஜ்ரன் இன்னலனா லஅஜ்ரன் எங்களுக்கு கூலி உண்டா? இன் குன்னா நஹ்னுல் காலிபீன் நாங்கள் ஜெயித்து விட்டால், நாங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுக்கு கூலி கிடைக்குமா? ஆமா, எனக்கு நெருக்கமாயிருவீங்கன்னு சொல்றான்ல ஃபிரௌனே. இன்ன அந்த இன்னவை எப்படி மாத்துவாங்களாம்? இன்னேன்னு ஐனா மாத்திடுவாங்க. ஐனாக மாற்றப்படும். அம்சாவை பிடிச்சி என்ன வாக்கிடுவாங்க? இன்னவ எப்படி மாத்திட்டாங்க? அம்சாவை ஐனாக மாத்தி இன்னேங்குவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இன்னேன்னு படிப்பாங்க. அதுக்கடுத்து சுரூகுத்தல்வு. என்னது? இது ஃபுரூகுத்தல்வுன்னு இருந்துச்சான். எப்படி இருந்துச்சு? இது ஃபுரூகுத்தல்வு என்று இருந்தது. இந்த ஃபாவைத்தான் சேவாக மாற்றி விட்டனர். சுரூகுத்தல்வு எப்படி ஆக்கியாச்சு? சுரூகுத்தல்வு அசல் எப்படி இருந்துச்சு? ஃபுரூகுத்தல்வுன்னு இருந்துச்சான். ஆமா, ஃபுரூகுத்தல்வுங்கிற சேயை என்ன ஆக்கியாச்சு? சேயாவாக மாற்றி விட்டனர். சுரூகுத்தல்வு. விளங்குதா? அதுக்கடுத்து ஏழாவது பே சொல்லுப்பா. பஸ்முக்க. எப்படி சொல்றது? பஸ்முக்க. இது மஸ்முக்க என்று இருந்தது. உன்னுடைய பேர் என்ன? இந்த மஸ்முக்கத்தை எப்படி ஆக்கிட்டாங்களாம்? பஸ்முக்க என்று மாற்றி விட்டனர். விளங்குதப்பா? அப்போ இந்த ஏழையும் சேர்த்துட்டோம்னா 18 ஆயிடுச்சு. இந்த 18ல என்ன செய்யறான்? பாதியை சொல்லுகிறான். எத்தனை? 9 எழுத்துக்களை. வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்ல